முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்கென 35 ஆண்டுகளுக்கு முன்னர் அளவீடு செய்து வரைபடமாக்கப்பட்ட இராணுவ கையகப்படுத்தலிலும் பயன்பாடற்று காணப்படும் கொடுத்த காணியை இவ்வாண்டே விடுவிப்பதற்குரிய தலையீட்டை வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் என்ற வகையில் தாங்கள் மேற்கொள்வீர்களா என எனது முதலாவது கேள்வியை கேட்டுக்கொள்கின்றேன். මේ නිදහස් කර ගැනීම ජූලි මාසයේ වන විට අවසන් කරන්න බලාපොරොත්තු වෙන. ඉන්පසු අපි ලබන අවුරුද්දට අපි මේ නව ගොඩනැගිලි ඉදිකිරීම කටයුතු ගැන මම සොයා බලන්නම් කියලාත් එතුමාට මම දැනුම් දෙන්න කැමතියි. இந்த காணி விடுவிப்பு நடவடிக்கையை ஜூலை மாதத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம் என்பதையும் அதன் பின்னர் அடுத்த ஆண்டில் புதிய கட்டட நிர்மாண பணிகள் குறித்து நான் ஆராய்ந்து பார்ப்பேன் என்பதையும் கௌரவ உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்தின் ஊடான சேவை வழங்கல் தரம் உயர்த்தப்பட்டு நடைபெறுவதாக அறிய முடிகின்றது. ஆனால் கட்டிடங்கள் காணிகள் தான் இல்லை. தொடர்ந்து வாடகை கட்டிடங்களில் இயங்கும் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்கான காணி அளவீடு 1986/7/2 மேற்கொள்ளப்பட்டு அஞ்சல் அலுவலக கட்டடத்துக்கான வரைபடமும் தயாரிக்கப்பட்டிருந்தது. பி பிளான் நம்பர் M21 சர்வே மைப் கேப்பாப்பிளவு தொடக்கம் குமளமுனை வரையான கிட்டத்தட்ட 22 கிராம அலுவலர் பிரிவுகளுக்கான அஞ்சல் சேவைகளை வழங்கும் குறித்த அஞ்சல் அலுவலகத்துக்குரிய காணி இராணுவ கையகப்படுத்தலில் அவர்களின் பயன்பாட்டில் இல்லாத வெற்றுக்காணியாகவே காணப்படுகின்றது. அதாவது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதற்குள் எந்தவித கட்டடங்களும் இல்லாமல் தனியாக பற்றைகள் உள்ள காணியாக காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இராணுவம் உள்ளடங்கலாக பல்வேறு திணைக்களங்களினதும் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான ஒழுங்குகள் நடைபெறுவதாக கூறப்படும் இவ்வேளையில் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்கென 35 ஆண்டுகளுக்கு முன்னர் அளவீடு செய்து வரைபடமாக்கப்பட்ட குறித்த காணியை இராணுவ கையகப்படுத்தலிலும் பயன்பாடற்று காணப்படும் குறித்த காணியை இவ்வாண்டே விடுவிப்பதற்குரிய தலையீட்டை வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் என்ற வகையில் தாங்கள் மேற்கொள்வீர்களா என எனது முதலாவது கேள்வியை கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, முள்ளியவளை அஞ்சல் அலுவலகம் தற்போது தனியார் கட்டடம் ஒன்றில் வாடகை அடிப்படையில் இயங்கி வருகின்றது. ஆரம்பத்தில் அஞ்சல் அலுவலகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் தற்போது இலங்கை இராணுவத்தின் 23வது படைப்பிரிவினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த நிலத்தை 2026 ஜூலை மாதத்திற்குள் விடுவிப்பதாக இராணுவத்திடமிருந்து வாய்மொழி மூலமான உறுதிமொழி கிடைத்துள்ளது. உண்மையில் கௌரவ உறுப்பினர் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியுள்ளார். வடக்கில் இவ்வாறான காணிகளை விடுவிக்கும் பணிகளை நாம் படிப்படியாக முன்னெடுத்து வருகின்றோம் என்பதை கௌரவ உறுப்பினர் அறிவார். இது தொடர்பில் தனிப்பட்ட ரீதியிலும் உறுதிப்படுத்தல் கிடைத்துள்ளது. இந்த காணியை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம். காணி அளவீட்டு பணிகள் மற்றும் 1986ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட கட்டட வரைபடம் என்பன ஏற்கனவே தயாராக உள்ளன. காணி வரைபடம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை மிக விரைவில் விடுவித்துக் கொண்டு புதிய கட்டடம் ஒன்றை நிர்மாணிக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் 2026ஆம் ஆண்டில் மட்டும் இலங்கை முழுவதிலும் 18 புதிய கட்டடங்களை நிர்மாணித்துள்ளதோடு 211 அஞ்சல் அலுவலகங்களின் திருத்தப் பணிகளையும் மேற்கொண்டுள்ளோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இதற்காக செலவிடப்பட்ட மொத்த தொகை 1200 மில்லியன் ரூபாவாகும். நாம் இந்த ஆண்டிலும் அடுத்த ஆண்டிலும் அஞ்சல் அலுவலகங்களுக்கான புதிய கட்டடங்களை நிர்மாணிக்கும் மற்றும் பராமரிக்கும் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். இந்த காணி விடுவிப்பு நடவடிக்கையை ஜூலை மாதத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம் என்பதையும் அதன் பின்னர் அடுத்த ஆண்டில் புதிய கட்டட நிர்மாண பணிகள் குறித்து நான் ஆராய்ந்து பார்ப்பேன் என்பதையும் கௌரவ உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.